வந்து நம்ம ஒரே இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு வெண்ணு. இப்ப வெண்ணு பாத்தீங்கன்னா அவளோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. நார்மலா எம்ப்ளாயிஸ் போற லிஃப்ட்ல போகாம இவ பாட்டுக்கு சிஇஓ போற லிஃப்ட்ல ஏறிட்டு இருக்கா. அத பார்த்தோம்னா அங்க வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, ஏய் இந்த பொண்ண பாரு, நம்ம எல்லாரும் இங்க எப்படி காத்துட்டு இருந்தா அந்த பொண்ணு பாட்டுக்கு அந்த லிஃப்ட்ல போயிட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு அந்த கம்பெனியோட சிஇஓ, அதாவது நம்ம கதையோட ஹீரோ தான் வரான். இப்ப வந்து பார்த்தா லிஃப்ட் வெயிட்டிங்ல இருக்கு. இத பார்த்த உடனே, ஏண்டா இது நான் யூஸ் பண்ற லிஃப்ட் தானே, இத யாரா யூஸ் பண்றதுன்னு கேட்க, தெரியலையே பாஸ்ன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா புதுசா கம்பெனில இன்னைக்கு தான் ஜாயின் பண்றா. இப்ப இந்த இடத்துல ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் பொண்ணு தான் வரா. இப்ப இந்த மேனேஜர் பொண்ணு என்ன சொல்றேன்னா, அந்த வெண்ணு பொண்ண நான் இன்டர்வியூல செலக்ட் பண்ணவே இல்லையே. அப்புறம் எப்படி அவ இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி மேடம், நம்ம பாஸே பர்சனலா அந்த பொண்ண செலக்ட் பண்ணியிருக்காரு. என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, சரி அந்த பொண்ண உள்ள கூப்பிடுன்னு இவ சொல்றா. அவளுக்கு ஹீரோயின பார்த்த உடனே பிடிக்கல. இவள பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கலா கத்துக்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் பாஸோட ரூம்ல வையின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த ஃபைல் எடுத்துட்டு போறா. இவ இப்படி போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, பாஸோட பெர்மிஷன் இல்லாம அவரோட ரூமுக்கு யாரு போனாலும் அவருக்கு பிடிக்காது. இன்னைக்கு உன் வேலை போக போகுதுன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவோட ரூமுக்குள்ள போய் பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். ஏன்னா யாரையுமே காணோம். சரி கொண்டே டேபிள்ல வைப்போன்னு இவ உள்ள போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ அவன் ஆபீஸ்ல உள்ள எல்லாரையும் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். நீங்களா ஒரு வேலையை உருப்படியா பார்க்க மாட்டீங்களா? இந்த ஃபைல் ஜீரோக்கு சமம். மறுபடியும் ஏதாவது நல்ல ஃபைலா ரெடி பண்ணுங்கன்னு அவன் திட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம பாஸ் ரொம்ப கிளீனா இருப்பாரோ, இவ்ளோ சுத்தமா வச்சிட்டு இருக்காருன்னு இவ டெஸ்க் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்க. மேடம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறான். இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் பயத்துல கீழே விழற மாதிரி போக ஹீரோ அவள புடிச்சிடறான். இவன் இப்படி புடிச்ச உடனே, யோ நீயா, நீ எப்படியா இந்த இடத்துல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன தேடி இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை யாரு உள்ள விட்டதுன்னு ஹீரோ கேக்குறான். என்ன யாரு உள்ள விட்டதா, நான் இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன், இங்க வர்றதுக்கான எல்லா தகுதி எனக்கு இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை கையில வச்சிருக்க ஃபைல புடுங்கிட்டு போகலான்னு பாக்க, இவ போய் அந்த ஃபைல புடுங்க பாக்குறா. இவ ஹீரோ அங்க உள்ள சேர்ல உட்காரலான்னு பாக்க, யூ சோடா பட்டி என்ன பண்ணிட்டு இருக்க, அது என் பாஸோட சேரு, நீ பாட்டுக்கு உள்ள வந்து என் ஃபைல புடுங்கிட்டு அங்க உட்கார பாக்குற, என்ன மனசுல என் பிரசிடென்ட் சாருன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஓ இந்த கொடுமை வேறயா, உனக்கு உன் பிரசிடென்ட் யாருன்னே தெரியாதான்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அங்க உள்ள டேபிள்ல உட்கார. டேபிள் எல்லாம் உட்காரக்கூடாது, எந்திரி, சாரு பார்த்தா திட்டுவாருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. திட்டுனா திட்டு வாங்கிக்க, என்ன பார்த்தா உனக்கு பிரசிடென்ட் மாதிரி தெரியலையான்னு ஹீரோ கேட்க, என்னது பிரசிடென்டானு இவ கேட்க பக்கம்னு சிரிக்க ஆரம்பிச்சிடா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நீ தான் பிரசிடென்ட்னா நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவையே கலாய்ச்சிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துல வேலை பாக்குற எல்லாரும் வந்து குட் மார்னிங் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு வணக்கம் வச்சிட்டு இருக்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு புரியுது ஹீரோ தான் பிரசிடென்ட் அப்படின்றத. இவ இப்படி ஷாக் ஆயிட்டு ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. என்னடான்னு பார்த்தா 2 டேஸ்க்கு முன்னாடி ஹீரோ அவனோட வீட்டுல குளிச்சிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் உங்க வீட்டுக்கு வர வேண்டிய பொருள் எல்லாம் வந்துருச்சு, பத்திரமா எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, நான் கம்பெனி இன்டர்வியூக்கு போனேன், ஆனா அதுல செலக்ட் ஆகவே இல்லன்னு இவ சோகமா சொல்லிட்டு இருக்கா. ஏன் செலக்ட் ஆகலைன்னு அவ கேட்டுட்டு இருக்கா. இவ இப்படி போன் பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இவளுக்கு பின்னாடி 2 ரவுடி பசங்க தான் இருக்காங்க. இவ அவங்க 2 பேரும் இவள பார்த்த உடனே, இது அந்த பொண்ணு தானே, நம்ம பாஸையே வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணவ, இவள கடத்தி கொண்டே பாஸ் கிட்ட கொடுத்தா கண்டிப்பா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவார்னு ஹீரோயினோட மண்டையில அடிச்சு அங்க உள்ள பாக்ஸ்ல போட்டு அவளை பேக் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இப்படி பேக் பண்ணிட்டு அவள அங்க இருந்து தூக்கிட்டு போகலான்னு பாக்க, ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு வாட்ச்மேன் வந்து, 2 பேரும் என்ன பண்றீங்க, வீட்டு பொருளை உள்ளதானே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அதுவா, அது நாங்க பொறுமையா இறக்குறோம்னு இவர் சொல்லிட்டு இருக்க. உங்க 2 பேரையும் பார்த்தா டவுட்டா இருக்கே, ஒர்க் பர்மிட் இருக்கா, என் கூட வாங்க வந்து சைன் போட்டு போங்கன்னு சொல்லி அவர் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. வந்து பார்த்தா அந்த பாக்ஸ் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அங்க நின்ன வண்டி தான் அவளை தூக்கிட்டு போயிருது. இப்ப இந்த வண்டி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகுது. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கியாச்சு, கண்டிப்பா இந்த மேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓபன் பண்ணி பாருங்கன்னு அவன் ஒண்ணு ஒண்ணா ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருக்க. இப்ப அதுல இருந்து ஹீரோயின் தான் வெளியே வரா. இப்ப அவளோட காலு ஹீரோ அசிஸ்டன்டோட மண்டையில பட்ட உடனே அவன் அதே இடத்துல மயக்கமாயிடுறான். பார்த்தா அந்த பாக்ஸ்குள்ள இருந்து இவ தான் எந்திரிச்சு வரா. இவ எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை பாக்குறா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. இவள பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா,
ஐயோ! யார்யா நீ? நான் எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் எத்தனையோ பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாரி ஒரு ப்ரொபோசல நான் பார்த்ததே இல்ல. உண்மையாவே நீ பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்க்குறா. பார்த்தா அவன் குளிச்சுட்டு அரைகுறையா வந்து நின்னுட்டு இருக்கான். என்ன கிட்னாப் பண்ணி என்கிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்கியா? பொறுக்கி அப்படின்னு இவன் திட்டிட்டு இருக்க. என்னது நான் தப்பா நடக்க பார்க்கிறேனா? ஏம்மா நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஆமா நான் தெரிஞ்சு தான் பேசுறேன். என்ன இந்த பாக்ஸ்குள்ள அடிச்சு கடத்திட்டு வந்து என்கிட்ட தப்பா நடக்க பார்க்கிறல்ல. என்ன விடலன்னா நான் போலீஸ கூப்பிடுவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, லூஸ் மாரி பேசாம இந்த இடத்த விட்டு வெளிய வான்னு அவ கைய புடிச்சு இழுக்கும்போது, இவன் கால் ஸ்லிப் ஆகி அவ மேலே விழற மாரி போக, அந்த அட்டைப்பெட்டிய புடிச்சுக்கிறான். இப்ப அந்த அட்டைப்பெட்டி இவனோட வெயிட் தாங்காம டக்குன்னு உடைய 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாரி ஆகிடுது. இவன் கிஸ் பண்ணோனே இவள பாத்தீங்கன்னா, "ஆ தள்ளி போடா பொறுக்கி! எவ்வளவு தைரியம் தான் என்ன கிஸ் பண்ணுவேன்னு" ஹீரோக்கு ஒரு அறைய போட, "அடி எதுக்காக நீ என் மூஞ்சில அடிச்ச? நான் யாருன்னு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமான்னு சொல்ல, அட போடா பொறுக்கி பயலேன்னு இவன் மறுபடியும் ஹீரோவோட மூஞ்சில அரைஞ்சுறான். இத பார்த்தவொடனே ஹீரோ கடுப்பாயிட்டு, "டேய் தண்ட சோறு எந்திர்றா" அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டண்ட்ட எழுப்ப, அவனும் எந்திரிச்சுறான். "யார்ரா அது? இவள எப்படி நீ செட்டப் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஐயோ பாஸ்! சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோயினோட கைய பிடிச்சு இழுக்குறான். இவன் இப்படி இழுத்தோன அவனோட கை வலிக்க ஆரம்பிக்குது. "யோவ்! என் கைய ஏன் ஒடிக்க பாக்குற? நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்றேன். நீ என்னடான்னா கிட்னாப் பண்ணிட்ட. இவன் என்கிட்ட தப்பா நடக்க பார்த்து என் கைய பிடிச்சு இழுக்குறான் பாரு. ஏற்கனவே என் கை உடைஞ்சு போச்சு. இப்ப என் கைய பிடிச்சு இன்னும் உடைக்க பாக்குறீங்களா? என்ன விடலன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு இவ கத்திட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இவன் இப்படி ஓடி போன உடனே இவன பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பைத்தியத்த நான் பார்த்ததே இல்ல. சரி இந்த கதைய விட்டு தள்ளு. ஏன்டா ஒரு பொண்ண கண்டுபிடிக்க சொல்லி 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அந்த பொண்ண இப்ப வரைக்கும் உன்னால கண்டுபிடிக்க முடியலையான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. பாஸ் நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு அவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட எதிரிங்க ஹீரோவ கொலை பண்றதுக்காக ஒரு உயரமான பில்டிங்க்கு தூக்கிட்டு வந்து அவன தூக்கி வீச பிளான் பண்ணியிருப்பாங்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் ஓடி போய் ஒத்த கையால ஹீரோவ புடிச்சு காப்பாத்திருப்பா. அப்படி அவ காப்பாத்திட்டு இருக்கும்போது அத பார்த்த எதிரிங்க அவளோட கையாலே இரும்பு ராட வச்சு அடிச்சிருப்பாங்க. அப்படி அடிச்சதுல அவளோட மணிக்கட்டுக்கிட்ட பயங்கரமா அடிபட்டுருது. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா அந்த பொண்ண கண்டுபிடிச்சு அவளுக்கான நன்றி கடன நான் செலுத்தியே ஆகணும்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயினோட ரெஸ்யூம் விழுந்து கிடக்கு. அத பார்த்த உடனே, பாஸ் இந்த பொண்ணு நம்ம கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆகாம போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கையில அடிபட்டு இருக்கதா சொன்னேன்ல. ஒருவேளை இந்த பொண்ணு அந்த பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கா? அவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் கேளு. இவளுக்கு உடனே நம்ம கம்பெனில ஜாப் அரேஞ்ச் பண்ணல ஹீரோ சொல்லியிருப்பான். அதனாலதான் ஹீரோ ரெக்கமெண்டேஷன்ல இவ வேலைக்கு வந்திருப்பா. இப்ப அந்த சைடு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு கம்பெனில இருந்து தான் கால் வருது. மேடம் நீங்க இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க. உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் அனுப்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, இவ சந்தோஷத்துல கத்திட்டு இருக்கும்போது அவளோட கை கூட பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு கை பெயினா இருக்கு போல. இப்ப அவ வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல அவங்க அம்மா கையில தொடப்பத்தோட நிக்கிறாங்க. எரும மாடே எதுக்காகடி வீட்டுக்கு இவ்ளோ லேட்டா வர அப்படின்னு சொல்லி கேட்க, என் செல்ல அம்மா இல்ல இப்படிலாம் கோவப்படக்கூடாது. அது ஒரு பெரிய கதை. நான் பொறுமையா சொல்றேன். அம்மா நான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்ல, சூப்பர் சூப்பர் என் பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். இங்க பார் இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இது பாஸ் மட்டுமே யூஸ் பண்ண வேண்டிய எலிவேட்டர். இதுல எப்படி நீ போயிட்டு இருக்கலாம்? உனக்கு இந்த கம்பெனி ரூல்ஸ் எல்லாம் தெரியாதா? கம்பெனியோட சிஇஓ நீ தான் நினைச்சிட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் இந்த கம்பெனில உனக்கு இடம் இல்ல. இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் மேடம் ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு இவ கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இவ இப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கே ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து, சார் உங்கள காப்பாத்துனாங்களோ ஒரு பொண்ணு. அந்த பொண்ணும் இவங்களும் ஒரே ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலாம். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் அசிஸ்டன்ட் கூட தான் பேசிட்டு இருக்கான். அவனும் ஓகேன்றான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் எல்லாரும் ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு போலான்னு நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துல லைட்டா தூறல் போட்டிருக்கு. அதனால எல்லா பொண்ணுங்களும் அங்கேயே நின்னுட்டு இருக்க. ஹீரோயின் வெளிய தான் நின்னுட்டு இருக்கா. இவ இப்படி நின்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கே ஹீரோவோட கார் தான் வருது. இவ அந்த கார பார்த்த உடனே, ஏய் நம்ம பிரசிடென்ட் கார் தானே. கண்டிப்பா அவரு என்ன பிக்கப் பண்ண தான் வந்திருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்க. ஹீரோ அந்த கார விட்டு இறங்குறான். இவ ஹீரோவ பார்த்த உடனே, சார் என்ன கூப்பிட தானே வந்தீங்க? இல்ல என்ன கூப்பிடாம தெரியல. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நானே உன்னை வீட்ல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல வேண்டாம் பாஸ். என்ன கூப்பிடுறதுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் வருவாருன்னு சொல்ல, என்னது பாய் ஃப்ரெண்டா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஹீரோ கேட்க, ஆமா அப்படின்னு அவங்க அம்மா கொடுத்த போட்டோவ எடுத்து காட்டுறா. இப்ப பாத்தீங்கன்னா அவரு பாக்ஸிங் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ செம காண்டாயிட்டு அவனோட அசிஸ்டன்ட் அங்கேயே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு போக, ஐயோ தலைவரே என்ன விட்டுட்டு போறீங்களேன்னு அவன் பின்னாடியே கத்திக்கிட்டு வர்றான். அவன் இப்படி கத்திக்கிட்டு போனவன எல்லா பொண்ணுங்களும் இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவள பிக்கப் பண்றதுக்காக அவளோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, உனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல, அத என்ஜாய் பண்றதுக்காகவாது இனிமே நான் தான் டெய்லி உன்ன பிக்கப் பண்ண வருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
சூப்பர் டி. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவல? இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. நான் அத பத்தி வீட்ல சொல்றேன் வா போலான்னு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் நம்மளோட வீட்டுக்கு வந்து பார்த்தா, அவங்க அம்மா ஒரு வெயிட்டான பொருள தூக்குறாங்க. அது பார்த்தோம்னா, அம்மா நான் ஹெல்ப் பண்றேன்னு இவ தூக்க வர, அவ கையால சுத்தமா தூக்க முடியல. அத பார்த்தோம்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இத பார்க்க தான் நான் இருக்கேன்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, கடந்த 5 வருஷமா இந்த மாரி வெயிட்டான பொருள்லாம் நீங்க தான் தூக்கிட்டு இருக்கீங்க. மன்னிச்சிருங்க. என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியலன்னு சொல்ல, "நீ ஏன்டா மன்னிப்பு கேட்கிற? அந்த கிறுக்கு பயலுக்கு ஹெல்ப் பண்ண போய் தானே உனக்கு இப்படி ஒரு நிலைமை. அவன் யாரு என்னன்னே தெரியல. அவன காப்பாத்தாம இருந்திருந்தா, இந்நேரம் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு" அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவ காப்பாத்துனது வேற யாரும் கிடையாது. நம்ம ஹீரோயின் தான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் பொண்ணு தான் வரா. இப்ப வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நெறைய பார்சல் வரும். அது எல்லாத்தையும் நீட்டா அடுக்கி வச்சுட்டு போன்னு சொல்ல, ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு, இப்ப வீட்டுக்கு போகும்போது அங்க உள்ள பார்சல் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறா. எல்லாம் பயங்கர வெயிட்டா இருக்கும் போல. இவளுக்கு தான் கையில அடிபட்டிருக்கு இல்லையா? தூக்க முடியாது. இவ தூக்க முடியாம தூக்கி வச்சுட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, "இத சீக்கிரம் தூக்கி வைக்க மாட்டியா? நான் ஆபீஸ மூடிட்டு வீட்டுக்கு போக வேணாமான்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. "மேடம் சாரி மேடம். எனக்கு கையில அடிபட்டிருக்கு. என்னால ஃபாஸ்ட்டா தூக்க முடியாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, 2 வெயிட்டான வாட்டர் கேன தூக்கி வைக்க சொல்லிட்டு இருக்கா. அத தூக்க முடியாம அவ கீழ போட்டுறா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஆபீஸ்க்கு கீழ ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயினோட ஆபீஸ்ல பாக்க லாஸ்ட் மாடியில லைட் எரியுது. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "மேல யார் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, யாராவது ஓவர் டைம் பாத்துட்டு இருப்பாங்கன்னு இவ சொல்ல, "யாரு இருக்காங்கன்னு நான் போய் பாத்துட்டு வரேன்னு" ஹீரோ வந்துட்டு இருக்க. இந்த சைடு அந்த மேனேஜர் பொண்ணு இவ வாட்டர் கேன கீழ போட்டதுக்காக ஹீரோயின அரைஞ்சிடுறான். ஒரு வாட்டர் கேன் கூட தூக்கி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. "நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்க சொல்றீங்க? நான் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன் அவ்வளவுதான்" சொல்லிட்டு இருக்க. "ஆபீஸ்ல வேலை பார்த்தா உனக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா? நீ எனக்கு கீழ தான் வேலை பார்க்குற. அந்த விஷயத்த மறந்துறாத. நான் என்ன சொல்றேனோ அத நீ செஞ்சு தான் ஆகணும்னு" அவ ஹீரோயின போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தது எல்லாத்தையும் பார்த்துடுறான். இவ ஹீரோயின் மறுபடியும் அந்த வாட்டர் கேன தூக்கிட்டு போகலான்னு பார்க்க, அவளால தூக்க முடியாம கீழ விட, கரெக்ட்டா ஹீரோ வந்து வாட்டர் கேனையும் பிடிச்சுட்டு இவளையும் பிடிச்சிடுறான். அப்படி பிடிச்சதுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸா பார்த்துட்டு இருக்க. ஹீரோவ பார்த்தவுடனே அவ ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, கிட்ட போயிட்டு அவளுக்கு ஒரு அறைய போட, "சார் எதுக்காக என்ன அறையறீங்க? அவ தான் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு சொல்ல, அவ வேலை பார்க்கலையா? அவளுக்கு எதுக்காக இந்த மாரி வேலை குடுக்குற? அவளோட ஒர்க் என்னன்னு உனக்கு தெரியாதா? அவ என்ன இந்த இடத்துல வேலைக்காரியாவா இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. "சார் மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு" இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அவள அங்க இருந்து துரத்தி விட்டுடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு கை எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் பரவால்ல. சீக்கிரமே சரியாயிரும்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ, "உன்னோட கையில எப்படி அடிபட்டுச்சு? ரொம்ப கை வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அன்னைக்கு ஹீரோவ காப்பாத்துனதுதான் ஞாபகம் வருது. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "உங்களோட ஆர்ம்ல ரொம்ப அடிபட்டிருக்கு. சொல்லப்போனா உங்களால வெயிட்டான பொருளே தூக்க முடியாது. இது லைஃப் லாங் நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும்னு" டாக்டர் சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல. நாய் கடிச்சிருச்சு. அதனால தான் இந்த காயம் வந்துச்சுன்னு" இவ ஏதோ பேச்ச மாத்தி பேச, ஹீரோவும் அத நம்ப ஆரம்பிச்சுடுறான். ஏன்னா, ஒரு ஆள காப்பாத்தும்போது ரவுடி பசங்க அடிச்சாங்கன்னு சொன்னா, யாரு என்னன்னு ஹீரோ கேட்பான்னு, இவ பயந்து போயிட்டு தான் இப்படி ஒரு பொய் சொல்லியிருப்பா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அப்படின்னா நான் தேடிட்டு இருக்க பொண்ணு இவ இல்லையா?" அப்படின்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. அதே இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "பாஸ் நீங்க சொன்ன மாரி அந்த டைமண்ட் ரிங்க வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தேடிட்டு இருந்த பொண்ணு வென்னு கிடையாதுடா. இந்த ரிங்குக்கு சொந்தக்காரி அவ கிடையாது. இந்த ரிங்க மறுபடியும் எங்க இருந்து வாங்குனியோ அங்கேயே குடுத்துருன்னு" இவன் ரொம்ப சோகமா சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவனோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ அவனோட லிஃப்ட்ல போறான். இவன் அவன பார்த்த உடனே குட் மார்னிங் பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கண்டுக்காம போறான். "என்னாச்சு இவருக்கு?" அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "அவருக்கு நீ பேசுறது கேட்காது. ஏன்னா அவரு செவுட்டு மிஷின் மாட்டலன்னு சொல்ல, அவருக்கு காது கேட்காதான்னு" இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு கேட்கிறா. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை. அவருக்கு காதுல மிஷின் மாட்டுனா மட்டும் தான் மத்தவங்க கேட்காதுன்ற விஷயமே ஹீரோயினுக்கு தெரியுது. இப்ப இந்த சைடு இந்த மேனேஜர் பொண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு கிளையண்ட் கூட பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த கிளையண்ட் என்ன சொல்றாருன்னா, "இந்த ப்ராஜெக்ட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரொம்ப பழசா இருக்குன்னு" சொல்லி அந்த பேப்பர கீழ போட்டுட்டு போக, ச்சே! இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டது போச்சேன்னு அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் இந்த ப்ராஜெக்ட் பேப்பர எடுத்து பாக்குறா. அத பார்த்த உடனே, "என்கிட்ட இத விட நல்லாவே இந்த ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ண முடியும்னு" ஹீரோயின் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நைட் ஃபுல்லா கண்ணு முழிச்சு இந்த ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ணி முடிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட்ட எடுத்துட்டு போய் இந்த மேனேஜர் கிட்ட தான் குடுக்குறா. மேனேஜர், "இந்த ப்ராஜெக்ட்ட நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இது புடிச்சிருக்கான்னு பாருங்கன்னு" சொல்லி குடுக்க, பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அத பார்த்தோம்னா அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நல்லபடியா பண்ணியிருக்கா. இந்த விஷயம் சாருக்கு தெரிஞ்சா என் வேலைக்கு ஆப்பு வந்துருமேன்னு, "இது அட்வான்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டேலண்ட் வேணும். இதெல்லாம் அவருக்கு காமிச்சுட்டேன். ஆனா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ எடுத்துட்டு போ. இன்னொரு நாள் பார்க்கலாம்ன்னு" சொல்ல, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மேனேஜர் பொய் சொல்றா. நம்ம இவகிட்ட காமிச்சதுக்கு பதிலா டைரக்ட் அவனோட மிஷின தொலைச்சுட்டான். இப்ப அவ ஹீரோவ பார்த்து, "சார் உங்கள பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு" சொல்லிட்டு இருக்க. ஹீரோ போய் அவனோட டேபிள்ல உட்கார்றான்.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசணும்னு சொல்ல, "எதுக்காக இப்படி கத்துற? பொறுமையா பேசுன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப அவன் பேச ஆரம்பிக்க ஹீரோ பாத்தீங்கன்னா, "கிட்ட வந்து பேசு" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ கிட்ட போறான். "இன்னும் கிட்ட வா" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ கிட்ட போயிட்டு இருக்க. "இன்னும் கொஞ்சம் கிட்ட வான்னு" ஹீரோ சொல்ல, பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற அளவுக்கு கிட்ட போயிடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பாத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "பாஸ் உங்களோட மிஷின கண்டுபிடிச்சாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "ஓகே" அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அத காதுல போட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி என்ன விஷயமா வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சார் இது என்னோட ப்ராஜெக்ட். இது ஓகேவான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்னு" இவ ப்ராஜெக்ட்ட காமிச்சுட்டு இருக்கா. உண்மையாவே இந்த ப்ராஜெக்ட் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் மாடிஃபை பண்ணியிருக்க. அட்வான்ஸ் சென்சுரியா இருக்குன்னு கேட்க, "ஆமா சார். ஸ்கூல் லைஃப்ல இருந்தே எனக்கு டிசைனா ரொம்ப பிடிக்கும். இது என் காலேஜ் லைஃப்ல இருந்தே டிசைன் பண்ண ஆரம்பிச்சது. அந்த ப்ராஜெக்ட்ட தான் இதுல வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹீரோவும் சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன யோசிக்கிறான்னா, உண்மையாவே இந்த பொண்ணு கிட்ட டேலண்ட் இருக்கு. இந்த பொண்ண கம்பெனி விட்டு அனுப்ப வேணாம் அப்படின்ற மாரி ஹீரோவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ மதியம் ஆகுது. மதியம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ பாக்கலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்குள்ள தான் வரா. என்னடான்னு பார்த்தா 2 பேரும் கிளையண்ட்ட பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளோட ப்ராஜெக்ட் ஃபைல எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த குவின் தான் வரான். ஆக்சுவலா ஹீரோயின ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த பையன் தான் இவன். எப்ப பார்த்தாலும் ஹீரோயின் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான் போல. இப்ப அவன் ஹீரோயின பார்த்தவுடனே, "என்ன செல்லம் நானும் உன் பின்னாடி 3 வருஷமா சுத்திட்டு இருக்கேன். ஆனா நீ மடங்கவே மாட்டேங்கிறியே! எவ்ளோ பணம் வேணாலும் என்கிட்ட தாராளமா கேட்டு வாங்கிக்க. 10 மில்லியன் தரேன். வேணா என் கூட ஒன் நைட்டு ஒண்ணா இருந்துட்டு போறியான்னு கேட்க, "டேய் பொறுக்கி! நீ திருந்தவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே நெனப்பு தானா? இதுக்கு வேற யாரையாவது பாருன்னு" ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, 30 மில்லியன் வேணாலும் தரேன்னு இவன் கத்திட்டு இருக்கான். இத பார்த்தவொன்னே ஹீரோயின் திரும்பி வந்து அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, போய் ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்து ப்ராஜெக்ட்ட பத்தி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இந்த படுபாவி வந்துடுறான். இப்ப வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவள போட்டு புல்லி பண்ண, அத பார்த்தவொன்னே ஹீரோ அவளோட இடுப்புல கைய போட்டு இந்த பக்கம் இழுத்துக்கிறான். ஹீரோ இப்படி பண்றதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.